உள்ள போகலாம். வாங்க. அது இல்லை, நீங்கள் லீவில் இருக்கிறதுக்கு என்ன ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் ஒன்றும் பண்ணலை. இதோ இந்த ஆள் தான் எல்லாம் பண்ணந்தே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போன வாரம் தான் வந்தோம் பசங்களை விட்டு போகிறதுக்கு. உடனே எனக்கு என் பொண்ணு வேணும், எனக்கு என் பொண்ணு வேணும், எனக்கு எங்கள் அம்மா வேணும், வா போகலாம் வாப்பா சொல்லி கூட்டின்னு வந்துட்டாரு. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பசங்களை கூட்டின்னு வான்னு சொன்னால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் பொண்ணுங்களை விட்டு நான் வருஷ நாளில் இருக்கிறோமே, தனியாக இருக்கிறோமே, உங்கள் பொண்ணு விட்டு 4 நாள் இருக்க முடியலன்னு அவங்க கேட்குறாங்க. இவங்க 2 பேர் பாசு போராட்டத்தில் என் முதுகு தாங்க வலிக்குது. அவ்வளோ லாங்கில் பில்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் பில்லிங்க கேட்டுங்க கேட்டு 1 வீக் எப்படி குஜாலா இருந்தீங்களா? 1 வீக் ஜாலியாக இருந்துறாங்க இவங்க. என்னதுவா கோயில் ஏதோ கோயில் கட்டினாங்களா? ஆமா ஓகே சூப்பர். அதனாலதான் இவங்க எல்லாம் வந்து வர எப்படி இருப்பாங்க? இருக்கிறியா? உங்க அப்பா கூட இங்கே உட்கார வச்சுக்கோ, அனுப்பாதீங்க என் கூட. என்னதுப்பா கோயில் எதுன்னு சொன்னவா பார்க்கலாம். சூப்பர் நைனா, அதானே அத பக்கத்துல 2 மாங்காய் கூட இருக்குப்பா சாமிக்கா. இது 2 மாங்காவா? ஓகே. ஏதோ வீட்டுக்குதாடா கோழிக்குண்டு, இது மேல கோவிலுங்க. இவனுங்க இங்கே தாங்க இருக்கிறது. என்னப்பா கேட் பேர் எதாச்சுக்குது. இதெல்லாம் ஏன் மாமாங்கன்ட்டு கேட் பாடுறா, அது மேலேயே இது வச்சுக்கிறானா? எங்க ஆமாங்க அதுங்க கேடி கேட்டுன்னு எழுதி வச்சிருக்காங்க. இவன் இங்க ஒரு இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் பண்ணுவாங்க. இவன் குரங்கு அத்து போடுச்செல்லாம். இது கேட் மாங்காய் கேடி. சுபாஷ் மாங்காய் இல்லையா? ஊஞ்சிலா இங்கே விளையாடுறீங்களா? பாருப்பா. மாங்கால அந்த பக்கம் தான் இருக்கு, இந்த பக்கம். சரி சரி வா, அம்மா ஏதோ வாங்கி வந்து சாப்பிடுவாங்க. எங்க 1 வாரம் குழந்தைங்க எல்லாம் எப்படிங்க இருக்குது? அது விட்டு போக கூடாதுங்க. சரிதான் வாங்க. இவரே ரொம்ப நல்லவர மாதிரி பேசிட்டு வாருங்க, நான் குழந்தைங்களை விட்டு வந்துடலாம் சொல்லிட்டு. புள்ளி முகமே மாறி போயிருக்குப்பா. உடனே சாப்பிடணும், சாயந்தரமா சாப்பிடணும், மறுபடியும் நைட்டுக்கா சாப்பிடணும். அது கூட கொஞ்சமா போடுவாங்களா? தட்டு ஃபுல்லா போட்டு வைக்கிறாங்க. அப்படிதானே சாப்பிடணும் வயசு பையன். எங்களாம் மிரட்டுற 3 சோறு, 1 இட்லி 1.5 இட்லி. இது 1 இட்லிங்க, இது 1.5 இட்லி. இவங்க பெரியவங்க. உங்க ஒரு குரங்கு போகுது பாருங்க நிறைய. இடிக்கும் பாது மேல குரங்கு. இதுங்க குரங்கு மேல வந்துட்டாங்க எங்க அத்தை மாமா. அதான் குடிக்க மாட்டேன். கேட்டா குடிக்குதா? பசங்க பரோட்டா கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தோம். பார்த்து மெதுவாக ஊத்து. நீங்கள் சாப்பிடுமோ? நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். கரெக்டாக நாங்களும் வீடு வந்து சேர்ந்தோம். செம்ம மழைங்க, அடிச்சு துவம்சம் பண்ணி. இதை கேத்ரின் பாருங்கள் மழையில் ஓடியான்ட்டு இருக்கான். பார்த்து ஜாரி விழுந்துட்டு போகிறேன். சுபாஷ் பாருங்கள் மாடு கட்டிட்டு இருக்கான் மழையில். மறுபடியுமா? அது எப்படி டவுல் போட்டுக்கிட மேலே. வாடா சரியான மழைங்க. மறுபடியும் அது கூட நஞ்சுண்டா. கோணி போடணா கோணி. என்ன போட்டியா? என்னதா? பாருங்க அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்குங்க மழை. இங்கே பாருங்களேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அப்பா பொண்ணு தாயம் ஆடுறதுக்காக 80 கிலோமீட்டரு என்னை பைக்கில் உக்கார வச்சு கூட்டின்னு வந்து உக்கார வச்சுக்கிறாங்க. என்னால் படுக்க முடியல, உக்கார முடியல, இடுப்பு ரொம்ப வலிக்குது.
ஏங்க இவங்க 2 தாயம் போட்டாங்க, 2 தாயம். போடுவாங்க, ஏங்க போட மாட்டாங்க? தாயம் ஆடுறதுக்காங்க என்ன அவ்வளோ தூரம் வீட்டுக்கு வந்தீங்க? வா உட்காருங்க. உட்காரு வா. விளையாடு. விளையாடு. தாயம் போட்டாருப்பா. ஏங்க தாயம் வீழ்ச்சிங்க, இப்பதான் தாயம் 3 விழுந்துங்க. தாயத்து விக்கப்பா 3 இதுப்பா. போடுங்க பாஸ். 4 12 படி கேக் நல்லா உருட்டி போடு. 1 2 3 4ங்க. அத்தை பாத்தீங்கன்னா அத தேடிட்டு இருக்காங்க. அம்மா வேலை செய்யறாங்க, பொண்ணு உட்காந்துங்க. அம்மா வேலை செய்யிருந்தா பொண்ணு நீ என்னடி நீ? இதே நாங்களா இருந்தா எங்க அம்மா வேலை செஞ்சிருந்தா நாங்க பார்த்து நின்றுப்போமா? கீச்சிருப்பீங்க. ஐயோ அம்மா வேலை செய்யறது இல்ல, நாங்க நல்லா செய்றீங்க. கீச்சிருப்பீங்க. இப்போ எங்க அம்மா செய்ய போங்க. அது பாரு, ஐயோ சாணி தண்ணிலாம் வாடுறா, நமக்கு செட் ஆகாது. பின்ன இதோ பாரு, உங்க அம்மா பத்தி நீயே காவல் கடமா நினைக்கிற, நீ போய் செய்ப்போ. அவங்க ஆயா கேட்டப்பெல்லாம் வாசல் பெருகுது, அவங்க பாட்டி கேட்டா வாசல் பெருகுது, எல்லாம் செய்யுது. நிஜமா சொல்றேன், நம்ம வீட்டுல கூட அவ்வளவு வேலை செஞ்சது இல்ல, இங்க வந்து செய்யுது வேலை. வீடு பெருக்குது, வாசல் பெருக்குது, வீடு பெருக்குது, வாசல் பெருக்குது. அவங்க தாத்தா பாட்டி எது கேட்டாலும் எடுத்துட்டு வந்து கொடுக்குது. ஒரே வேலை செய்ய மாட்டேங்குதுமா நம்ம வீட்டுல. நான் கேட்டேன். வீட்டுக்கு வந்தாச்சு, மழையும் வந்து நின்று போச்சு. பிஸா பண்ண போறேங்க, சிக்கன் பிஸா. அப்பா அம்மா வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க. பசங்க நாங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றோம். இந்த பசங்க ஃபோன்லேயே சொன்னாங்க, அம்மா ஆயத்தாத்தாக்கு செஞ்சு தரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. பிஸா செய்ய தேவையான பொருளெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க. அதை பாருங்க, எல்லாம் பேக் பண்ணி மொத்தம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிக்கன் பிஸா தாங்க செய்ய போகிறேன் நான். பிஸா சாஸ். சரி, சண்டை போடாதீங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்க. இங்கிலீஷ் பேசுறன்ற பேர்ல ஹெல்ப் சார்ஸ். இந்த பக்கம் இறங்காது, அந்த பக்கம் இறங்கன்னு நினைக்கிறேன். சண்டை போடுறாங்கப்பா. சக்கரை. என்ன சக்கரை ஜூஸ் போட போறியா? இல்லை, மாவு பேசி போகிறேன். எதுக்கு சக்கரை இது அது சொல்லு. ஈஸ்ட் கலக்கிறதுக்கு. ஈஸ்ட் கலக்கிறதுக்கு சக்கரை சாப்பிட்டு ஈஸ்ட் உயிரோட வந்துடும். பயங்கரமான ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றது, அதான் உயிரோட வந்துடும். வெது வெதுப்பான சுடு தண்ணிங்க. ஈஸ்ட் போட போறேங்க, உயிர் வரப்போகுது. உயிர் வந்துச்சு, ஈஸ்ட்டுக்கு உயிர் வந்துச்சு, மொத்தம் கரைஞ்சி போச்சு. மாவு போட்டு கலக்கலாம். அது ஒன்றும் இல்லைங்க, ஆக்சுவலாக பொங்கி இருக்கணும். இவ வந்து போட்டு களி கலாரம் போட்டு கலக்கி விட்டா அது பொங்கல. அதான் மைதா மாவு, மூச்சுண்ணிகளை வாங்கி தின்னு இது நல்லா இருக்கு, நம்ம வீட்ல செய்யலாமா சொல்லிட்டு पिज्जा செஞ்சி மொக்க சொல்ல போட்டு அந்த पिज्जा செஞ்சி. நான் மூசி உண்டை சாப்பிட்டு கற்றுக்கனால தான் நீங்களும் மூசி உண்டை சாப்பிட்றீங்க. நல்லா பேசுற கேண்டி. அப்படியே இந்த மாவு உங்கள் அப்பாவா இருந்தா, இந்த மாவு நீ அந்த நினச்சிக்கோ, அப்படிதான் எகிரும், பவுன்ஸ் ஆகும். பாத்து பிஸா அம்மா போறதுல குண்டாவே எகிருது. இல்ல பக்கத்துல சாணி இருக்கு, அதுல விழுந்துற போகுது. முன்ன கோயம்புத்தூர் சொல்ல கொஞ்சமா கையில தூக்குது, அளவு தெரியாதான். மேலே எண்ணெய் போட்டு தேய்ச்சி வச்சுலாங்க, மாவு காயாமல் இருக்கிறதுக்கு. மூடி போட்டு எடுத்து வைக்கணும், மாவு புளிக்கணும். எங்க பாத்தீங்க புதுசா இருக்கு. மங்க சீதம் நம்ம ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு பக்கம் முடியாது. எங்க கடாய் கடாயா அது 34 வருஷமா இருக்குது. பட் இன்னும் கூட ஆயா யூஸ் பண்றது அது பெரிய விஷயம். வீட்ல ஒரு ஃபேன் கூட ஓடுது, அது கூட 34 வருஷம் ஆகிட்டு. 34 இயர்ஸ் ஒரு ஃபேன் ஓடுங்க வீட்ல. வெத்து போயிட்டு நஞ்சு போயிடுது. ரெண்டு பேருக்கு இருக்கு பாத்து. இந்த பக்கம் என்ன இல்லையா? இன்று முதல் முறையாக அம்மா பார்த்து அடுப்பு திகிரின்னு ஏறிது. சிக்கன் பிஸா செய்கிறேங்க. அது சிக்கன் தான் இப்போ வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். முதல்ல சிக்கன் போட்டேன், மஞ்சத்தூள், உப்பு, என்ன அடுப்புன்னா இருட்டு வீட்டுல விளக்கேற மாதிரி இருந்தீங்க. மயில் அடுப்பு பற்ற வச்சு இருட்டு வீட்டில் விளக்கு தான் ஏறியா. வெயில் காயும் போது பிஸா செய்ய முடியாது, நீ வெறும் பச்சை மாவு தான் எடுத்து சாப்பிடணும்.
சூடு பிடிக்கிற வரைக்கும் தான். சூடு பிடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அதே போயிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, பேர் கரம் மசாலான்னு அது மேலே கறி மசாலா போடுச்சு. மிளகாத்தூள், தண்ணி சுத்தமாக இறக்கக்கூடாது. பிஸா பிரியாணி டப்பாவில் செய்ய போகிறோம். பாத்திரம் அடி போகாமல் இருக்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். பட்டருங்க ஊர்லேருந்து வரத்துக்கெல்லாம் கரைஞ்சிச்சு. அம்மா வீட்டில் ஃபோர்க் இல்லைங்க, தொடப்பூச்சி ஃபோர்க் ஆகிட்டோம். பிஸா சாஸ் போட்டுக்கலாம். சட்னி மாதிரி இருக்குது. கொஞ்சம் வாயில் போட்டுக்கோ. சீஸ் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீஸ், சிக்கன், கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை வச்சுக்கலாம். என்னது தக்காளி? எதா தக்காளி தான். கேப்சிகம் இல்லைன்னு சொல்லிட்டு தக்காளி வச்சுட்டு இருக்காங்க. தக்காளி கூட போடலாங்க. தக்காளி கூட போடலாம், அதான் கேப்சிகம் இல்லைங்க, அதனால வந்து தக்காளி வச்சுட்டு இருக்கோம். அரேகானோ போடலாம். இப்பே பிஸா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டுலாமா? நல்லா இருக்காது, வேக வச்சா நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா வெறும் கை போதுன்ட்டு அடுப்பு வச்சுட்டு உக்காந்துனுக்குது. நான் இது ரெடி பண்ணி வரத்துக்கெல்லாம் மழை பார்த்தா ஒரு பக்கம் இட்டின்னு வந்துங்கிறான். சூடாயிடுச்சு. ஸ்டாண்டு இதுதான் ஸ்டாண்ட். ஐயோ மழை வந்துச்சே. என்னது மழைதா வந்துச்சுமா, எல்லாம் உள்ளே எடுத்துன்னு போயிடுவோம் சாரா. நான் ஆடி போட்டுங்கிறேன். நல்லா இருக்குப்பா. இந்த எடுத்து போயிடு, உள்ள எடுத்து போயிடுவோம். வந்துட்டான் மழை வந்துட்டான். வடை ரெடியாக வச்சுக்கணுங்க. மழை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மப்பி இறங்கிச்சு. எந்த டைம் மழை வரும்னு தெரியாது. சேஃப்டிக்கு முன்னாடியே வச்சிட்டேன். ஐயோ என்னடா திகான்னு எரியுதேன் அடுப்பேன். இவ்வளோ நேரம் எரியல. இப்போ அழிஞ்சிட்டு பிஸா பாதி கூட வேகலைங்க. மழை வந்துச்சு, மறுபடியும் கேஸுக்கே ஓடியான்ட்டோம். இது பாருங்க, அடிச்சு துவம்சம் வந்துதான். ஆஃப் பண்ணி தூரம் பண்ணி இந்த கொட்டாங்க வந்துச்சு பார்த்தியா. இதாங்க கத்தி. சத்தி இல்லையா? கத்தி இல்லை. சூடாக்குதே. சூப்பரா இருக்குதாம்மா. சிக்கன் பீஸா சூப்பர்.